السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. இந்த ரமலானுடைய இரவிலே அந்த 7 அத்தாட்சிகள் என்ற தலைப்பிலே சுமார் 3/4 மணி நேரம் அல் குர்ஆன் அஸ் சுன்னாவிலிருந்து சில தகவல்களை பார்க்க இருக்கிறோம். 7 அத்தாட்சிகள் என்பது 7 வசனங்கள். நமது மொழியில், தமிழ் மொழியில் அல் குர்ஆன் உடைய அந்த அத்தாட்சிகளை வசனங்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அரபு மொழியிலே அதற்கு வசனங்கள் என்று சொல்லாமல் அல்லாஹ் ஆயத்துகள் என்று தான் சொல்கிறார். ஆயத் என்றால் எவிடன்ஸ் அல்லது அத்தாட்சி அல்லது ஆதாரம் என்று பொருள். அல் குர்ஆனிலே இருக்கின்ற ஆயத்துகள் என்பது குர்ஆனிலே இருக்கின்ற ஒவ்வொரு ஆதாரங்கள் தான் ஆயத்துகள். அதைத்தான் நான் என்னுடைய உரையில் தலைப்பாக அந்த 7 அத்தாட்சிகள் என்று உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எனவே ஆயத் என்பதனுடைய மொழிபெயர்ப்பு வசனம் என்பது அல்ல, ஒரு அத்தாட்சி, ஒரு ப்ரூஃப், ஒரு எவிடன்ஸ் என்பதுதான் அதனுடைய மொழியாக்கம். ஆனால் நம்முடைய பரிபாய்ச்சியில் நாங்கள் அல் குர்ஆன் வசனம் என்று சொல்ல பழகிவிட்டோம். எனவே அந்த 7 அத்தாட்சிகள் என்ன என்பதுதான் இன்றைய தலைப்பு. அன்புக்குரியவர்களே, அல் குர்ஆனை நாங்கள் எடுத்து பார்த்தால் அல் குர்ஆனில் 114 அத்தியாயங்கள் இருக்கின்றன. இந்த அத்தியாயங்களை பற்றி சிலதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹதீஸ்களிலே வெகுவாக பாராட்டி பேசியிருக்கிறார்கள். சூரத்துல் ஃபாத்திஹாவை பற்றி, அதை முக்கியத்துவப்படுத்துவது பற்றி பேசியிருக்கிறார்கள். குல் ஹுவல்லாஹு அஹதை பற்றி, குல் அஊது பிரப்பில் ஃபலக் என்ற அத்தியாயத்தை பற்றி, குல் அஊது பிரப்பின் நாஸ் என்ற அத்தியாயத்தை பற்றி, சூரத்துல் பக்ராவை பற்றி, சூரா ஆல இம்ரானை பற்றி எல்லாம் குர்ஆனில் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில அத்தியாயங்களுக்கு சிறப்புகள் செல்லப்பட்டிருக்கு. அல் குர்ஆனிலே ஏதாவது ஒரு அத்தியாயத்தை பற்றி சிறப்பிக்கப்பட்டுள்ளதா என்று கேட்டால் அந்த கேள்விக்கான விடை ஆம். ஒரு அத்தியாயத்தை பற்றி அல் குர்ஆனிலே அல்லாஹ் சிறப்பித்து பேசியுள்ளார். ஒரே ஒரு அத்தியாயத்தை பற்றி அல் குர்ஆனிலே அல்லாஹ் சிறப்பித்து பேசியுள்ளார். அது என்ன என்று பார்க்கும்போது சூரத்துல் ஹிஜ்ரிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், வலகத் ஆதைனாக சப்அம் மினல் மசானி வல் குர்ஆனல் அதீம். நாம் உமக்கு மசானி என்ற அந்த குர்ஆனில் இருந்து 7 உங்களுக்கு தந்திருக்கிறோம். இன்னும் அது மகத்தான குர்ஆனாகவும் அதை தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் இங்கே பாவித்திருப்பது வலகத் ஆதைனாக சப்அம் மினல் மசானி, மசானியில் இருந்து 7 உங்களுக்கு தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இதை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹிய அஅலமு சூரத்தின் ஃபில் குர்ஆன். இந்த அத்தியாயம் குர்ஆனிலே இருக்கின்ற மிக மகத்தான அத்தியாயமாகும். இந்த அத்தியாயம், இந்த 7 வசனங்களை கொண்ட, இந்த 7 ஆயத்துகளை கொண்ட இந்த அத்தியாயம் குர்ஆனிலே இருக்கின்ற மிக மகத்தான அத்தியாயமாகும். ஹிய சப்உல் மசானி,
அதுதான் மீட்டப்படுகின்ற 7 வசன ஆயத்துகள். வல் குர்ஆனுல் அலீம் அல்லதி ஊதீதுஹு, எனக்கு கொடுக்கப்பட்ட மகத்தான குர்ஆனும் அதுதான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அத்தியாயத்தை பற்றி சொல்லும்போது ஹிய ஸப்உல் மசானி, மீட்டப்படுகின்ற 7 ஆயத்துகளும் இவைகள்தான் என்று சொல்லுகிறார்கள். ஹிய ஸப்உல் மசானி வல் குர்ஆனுல் அலீம், இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட மகத்தான குர்ஆன் என்றும் சொல்லுகிறார்கள். அதனால் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பாராட்டி உங்களுக்கு நாங்கள் மசானியில் இருந்து 7 தந்திருக்கிறோம் என்று சொன்னானே, அது இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய 7 வசனங்கள் தான் என்பதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகின்ற விளக்கமாக இருந்து கொண்டு. அப்ப இது ஏன் மீட்டப்படுகிறது? இந்த 7 வசனங்கள் ஏன் மீட்டப்படுகின்றன? அதற்கு ஏன் ஸப்உல் மசானி என்று சொல்லப்படுகிறது என்பது சம்பந்தமாக அறிஞர்கள் கருத்து தெரிவிக்கும் போது பிரபல்யமான கருத்து, இந்த சூரத்துல் ஃபாத்திஹா தொழுகையில் மீட்டப்படுகிறது. பலராலும் திரும்ப திரும்ப ஒவ்வொரு ரக்காத்துகளிலும் இந்த 7 வசனங்கள் மீட்டப்படுகின்றன. அதனால் இதற்கு அஸ்ஸப்உல் மசானி என்று அழைக்கப்படுகிறது என்று பெரும்பாலான அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார். சில அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க, ஏன் இது ஸப்உல் மீட்டப்படுகின்ற 7 வசனங்கள் என்றால், இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிலே இருக்கின்ற அடிப்படைகள் தான் குர்ஆன் முழுக்க முழுக்க மீட்டப்பட்டிருப்பது. ஏனென்றால் இந்த சூரத்துல் ஃபாத்திஹா உம்முல் குர்ஆன் என்று சொல்லப்படுது, அல்லது உம்முல் கிதாப் என்று சொல்லப்படுது. குர்ஆனின் அடிப்படை, குர்ஆனின் பேஸ். அப்போ குர்ஆனில் இருக்கிற மொத்த தகவலுடைய சுருக்கம் தான் இந்த சூரத்துல் ஃபாத்திஹா. இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய விரிந்த விளக்கம் தான் குர்ஆன். புரியுதா? குர்ஆனை அப்படியே சுருக்கினா சூரத்துல் ஃபாத்திஹாவுக்குள்ள வரும். சூரத்துல் ஃபாத்திஹாவை விரித்தால் அது மீதமுள்ள குர்ஆனுக்குள்ள வரும். எனவே அஸ்ஸப்உல் மசானி என்பது இந்த அத்தியாயம் சொல்லுகின்ற இந்த 7 அத்தாட்சிகளும் 7 அடிப்படைகளும் தான் குர்ஆனிலே மீட்டப்படுகிறது. இந்த அத்தியாயம் குர்ஆனுக்கு சமனான ஒரு அத்தியாயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வல் குர்ஆனுல் அலீம் அல்லதி ஊதீதுஹு, எனக்கு கொடுக்கப்பட்ட மகத்தான குர்ஆனும் இதுதான் என்று சொல்கிறார்கள். எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் எந்த அத்தியாயம் குர்ஆனுடைய 3ல் ஒரு பகுதி. குல் ஹுவல்லாஹு அஹத் என்பது குர்ஆனுடைய 3ல் ஒரு பகுதிக்கு சமனானது. சூரத்துல் ஃபாத்திஹா குர்ஆனுக்கு சமனானது. புரியுதா? ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது வல் குர்ஆனுல் அலீம், சூரத்துல் ஃபாத்திஹா மகத்தான குர்ஆன் என்று சொல்லுகிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த 7 அத்தாட்சிகள் 7 வசனங்களை கொண்ட இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனிலே பிரம்மாண்டமாக்கி மகத்துவப்படுத்தி அல்லாஹ் சொல்லுகிறான், வலகத் ஆதைனாக சப்அம் மினல் மசானி என்று சொல்லுகிறான். இந்த வசனம் சூரத்துல் ஹிஜ்ரிலே 87வது வசனமாக நீங்கள் குர்ஆனிலே பார்க்கலாம். இதே வசனத்திலே அல்லாஹ் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை வல் குர்ஆனல் அலீம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். எனவே இந்த உரையினுடைய முதல் தகவல், குர்ஆனிலே குர்ஆனுடைய ஒரு அத்தியாயம் புகழப்பட்டிருந்தால் அந்த அத்தியாயம் சூரத்துல் ஃபாத்திஹா மாத்திரம்தான். மற்ற சூரத்துகள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவிலே புகழப்பட்டிருக்கின்றன. ஹதீஸில் இதை ஓதினா இன்ன சிறப்பு, இதை ஓதினா இன்ன சிறப்பு என்பதெல்லாம் ஹதீஸ்களிலே ரசூலுல்லாஹ் அதை பாராட்டி பேசியுள்ளார்கள். சூரத்துல் ஃபாத்திஹாவையும்
ரசூலுல்லாஹ் பாராட்டி பேசியிருக்கிறார்கள். அது மாத்திரம் அல்ல, அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹாவை பற்றி பாராட்டி பேசியுள்ளார். எனவே இது அல் குர்ஆனிலே சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியத்துவம். அடுத்த விஷயத்தை நாங்கள் பார்க்கும்போது, இந்த அத்தியாயத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திஹத்துல் குர்ஆன் என்று சொல்றார். குர்ஆனுடைய ஆரம்பம் என்று சொல்கிறார். குர்ஆனுடைய ஆரம்ப அத்தியாயம் என்று ரசூலுல்லாஹ்வே பெயர் வைத்துள்ளார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு இறங்கிய முதலாவது அத்தியாயம் என்ன? இக்ரா, சூரத்துல் அலக் என்று சொல்லுகின்ற இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் என்ற அத்தியாயம் தான் சஹீஹான ஹதீஸ்களின்படி முதலாக இறக்கப்பட்டது. ஆனால் குர்ஆன் எழுதப்படுகின்ற ஓர்டரிலே முதல் அத்தியாயமாக நமக்கு வந்திருப்பது எது? சூரத்துல் ஃபாத்திஹா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு என்ன பெயர் குறிப்பிடுகிறார் என்றால் ஃபாத்திஹத்துல் கிதாப், வேத புத்தகத்தின் ஆரம்பம் என்ற பெயரை ரசூலுல்லாஹ் சூட்டியிருக்கிறார்கள். இது ஒரு ஆதாரம் எங்களுக்கு. குர்ஆனிலே எந்த சூரத்து எங்கே வர வேண்டும் என்பது ரசூலுல்லாஹ் வஹீன் மூலமாக சஹாபாக்களுக்கு அறிவித்து கொடுத்துள்ளார்கள் என்பது இது ஒரு ஆதாரம். அது வேறொரு டாபிக். முதல் அத்தியாயமாக இது இருக்கிறது என்று சொன்னவர் அடுத்ததெல்லாம் சொல்லித்தான் இருப்பார். அதனால தான் சஹாபாக்கள் கருத்து வேறுபாடு இல்லாமல் அப்படியே குர்ஆனை ஒன்று அத்தியாயங்களுக்கு பின்னால் அத்தியாயத்தான் தொகுத்தார்கள். அது வேறொரு டாபிக். ஆனால் இதுதான் வேதத்துடைய ஆரம்ப அத்தியாயம் என்ற சிறப்புக்குரிய அத்தியாயமாகும். அரபு மொழியிலே ஃபாத்திஹத் என்றால் ஆரம்பம், ஹாத்திமத் என்றால் கடைசி. ஹாத்திமத்து ஷை ஒரு விஷயத்தில் கடைசி பகுதி. உண்மையிலே சூரத்து நாஸ் ஹாத்திமத்துல் கிதாப், அதாவது குர்ஆனுடைய லாஸ்ட் பார்ட். ஃபாத்திஹத்துல் கிதாப் என்பது கிதாபுடைய அல்லது குர்ஆனுடைய இனிஷியல் பார்ட், ஓப்பனிங் சாப்டர். அப்ப இதுல நாங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, குர்ஆனை திறந்து படிக்கின்ற ஒரு மனிதனுக்கு குர்ஆன்ல என்ன இருக்குது? அது ஒரு முஸ்லீமாக இருக்கலாம், ஒரு நான் முஸ்லிம், அதாவது பீப்புள் ஆஃப் அதர் பிலீவ்ஸ், மாற்று மத நம்பிக்கை உள்ளவராக இருக்கலாம். யார் திறந்தாலும் அவர் முதல் படிக்க வேண்டிய அத்தியாயமாக சூரத்துல் ஃபாத்திஹா, இந்த 7 அத்தாட்சிகள் 7 ஆயத்துக்களை கொண்ட இந்த அத்தியாயம் அங்கே இருக்குது. அப்ப இந்த மார்க்கத்தை பற்றிய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், இந்த தீனை பற்றிய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் கொடுக்கக்கூடிய அத்தியாயமாக சூரத்துல் ஃபாத்திஹா இருக்குது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திஹத்துல் கிதாப் என்று பெயர் வைத்துள்ளார். அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அத்தியாயத்தை, இந்த 7 ஆயத்துகளை கொண்ட இந்த அத்தியாயத்தை பற்றி சொல்லும்போது ஹிய அஅஸமு சூரத்தின் ஃபில் குர்ஆன், குர்ஆனிலே உள்ள மிக மகத்தான அத்தியாயம் என்று சொல்கிறார்கள். சூரத்துல் பக்ராவுக்கு தனிச்சிறப்பு இருக்கிறது, சூரா ஆல இம்ரானுக்கு தனிச்சிறப்பு இருக்கிறது, சூரா குல் ஹுவல்லாஹ் இக்லாஸுக்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது. ஆனால் இந்த பெயர் எந்த அத்தியாயத்திற்கும் கொடுக்கப்படவில்லை. இது அளவிலே சிறியது. சூரத்துல் பக்ராவில் எத்தனை வசனம் இருக்குது? 286 வசனங்கள் இருக்கின்றது. ஆல இம்ரானிலே 200 அத்தியாட்சிகள் இருக்கின்றன. இவைகளையெல்லாம் மகத்தான அத்தியாயம் என்று சொல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹிய அஅஸமு சூரத்தின் ஃபில் குர்ஆன், குர்ஆனிலே மிக மகத்தான அத்தியாயம். எல்லாம் அல்லாஹ்வுடைய கலாம், ஆனாலும் ஒன்றை விட ஒன்றை சிறப்பித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்றாங்க. எனவே இதிலிருந்து ரசூலுல்லாஹ் என்ன நாடுகிறார்கள்? சூரத்தின் ஃபாத்திஹாவின் பக்கம் மூமின்கள் முஸ்லிம்கள் ஆகிய எங்களுடைய கவனம் திரும்ப வேண்டும். இப்போ குல் ஹுவல்லாஹ் மகத்துவப்படுத்தினா என்ன அர்த்தம்?
அதிலே எங்களுடைய கவனம் கூடுதலாக இருக்க வேண்டும். சூரத் ஆல இம்ரானிலே எங்களை மகத்துவப்படுத்தினால் அதிலே எங்களுடைய கவனம் இருக்க வேண்டும் என்பதுதானே அர்த்தம், இல்லையா? எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சஹாபாக்களுக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவில் கவன குவிப்பு, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை இந்த அத்தியாயம் தான் மிக மகத்தான அத்தியாயம் என்று சொல்கிறார்கள். அல் குர்ஆனிலே மிக மகத்தான வசனம் எது? ஆயத்துல் குர்சி. மிக மகத்தான வசனம், மிக மகத்தான ஒரு அத்தாட்சி வந்து ஆயத்துல் குர்சி. அதை விட நீண்ட பெரிய அத்தியாயம் எல்லாம் இருக்குது சூரத்துல் பக்ராவிலே. யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா ததாயன்தும் பிதைனின் என்று கடன் சம்பந்தமாக தொடங்குகிற வசனம் தான் கிட்டத்தட்ட நம்முடைய அச்சில் இருக்கிற குர்ஆன் ஒரு பக்கத்துக்கு இருக்கிற ஒரு வசனம். அதையெல்லாம் வைத்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள், ஆயத்துல் குர்சி குர்ஆனிலே மிக மகத்தான ஒரு ஆயத்துன்னு சொல்லித் தருகிறார். அப்ப அதே போலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவை பற்றி சொல்லும்போது சொல்லுகிறார்கள், ஹிய அஅஸமு சூரத்தின் ஃபில் குர்ஆன், குர்ஆனிலே மிக மகத்தான அத்தியாயம் என்று சொல்கிறார்கள். எனவே இந்த இடத்திலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஸ்லிம் சமுதாயத்துக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துகிறார்கள். ஏற்கனவே நான் உங்களுக்கு சுட்டி காட்டினேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், புகாரியிலே வருகின்ற 4704வது ஹதீஸிலே சொல்லுகிறார்கள், உம்முல் குர்ஆன் ஹிய ஸபஉல் மசானி வல் குர்ஆனுல் அஸீம் என்று சொல்கிறார்கள். உம்முல் குர்ஆன் ஆகிய அதுவே, இப்போ உம்முல் கிதாப் என்றும் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், உம்முல் குர்ஆன் என்றும் சொல்கிறார்கள். என்பது தாய்க்குன்னு சொல்லப்படும் ஒரு விஷயத்துடைய பேஸ். அந்த பேஸிலிருந்து தான் மொத்தமும் கட்டப்பட்டிருக்கு. அப்போ சூரத்துல் ஃபாத்திஹாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்முல் குர்ஆன் என்று அழைக்கிறார்கள், உம்முல் கிதாப் என்று அழைக்கிறார்கள், ஃபாத்திஹத்துல் கிதாப் என்று அழைக்கிறார்கள், அஸ்ஸபுல் மசானி என்று அழைக்கிறார்கள், அல் குர்ஆனுல் அஸீம் என்று அழைக்கிறார்கள். எத்தனை குவாலிஃபிகேஷன்ஸ், எத்தனை சிறப்பு பெயர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு வழங்கப்படுது. இப்போ ஒரு உதாரணமாக ஒருவருடைய பேருக்கு பின்னால் சில பட்டங்களை நாம் ஷோர்ட்டாக போடுவோம். பிஏ, எம்ஏ, பிஹெச்டி, அதுக்கு பிறகு என்ன, சரி அதுக்கு பிறகு என்ன, அதுக்கு பிறகு என்ன, இப்படி எல்லாம் போட 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 என்ன அர்த்தம்? தகமை குடிக்கிட்டு போக, தகமை அவருடைய குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன செய்யுது. அப்போ ஒரு அத்தியாயத்துக்கு, இந்த 7 ஆயத்துக்களை கொண்ட இந்த அத்தியாயத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ பெயர்களை சூட்டுகிறார்கள். சஹீஹான ஹதீஸ்கள்ல இந்த பெயர்கள் எல்லாம் சூட்டப்படுவதனுடைய அர்த்தம் என்ன? இந்த சூரத்துல் ஃபாத்திஹா அவ்வளவு சிறப்பு மிக்கது, அதனால தான் இத்தனை பெயர்கள் அதற்கு கொடுக்கப்படுகின்றன. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்முல் குர்ஆன் என்ற பெயரையும் உம்முல் கிதாப் என்ற பெயரையும் ஹதீஸிலே எங்களுக்கு சுட்டி காட்டுகிறார். அதே போன்று ஒரு முஸ்லிம் கட்டாயம் ஒவ்வொரு நாளும் ஓத வேண்டிய அத்தியாயமாக அல்லாஹ்வுடைய தூதர் இதை எங்களுக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறார். இந்த அத்தியாயம் இல்லாமல் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை ஒரு நாள் கழியக்கூடாது. இந்த அத்தியாயத்துடைய இடத்தை வேறொரு அத்தியாயம் எடுக்கவும் மாட்டார். அந்த அளவுக்கு இந்த அத்தியாயம் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், புகாரியிலே வருகின்ற 765வது ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா பிஃபாத்திஹத்தில் கிதாப். ஃபாத்திஹத்துல் கிதாப் என்று சொல்லக்கூடிய இந்த வேதத்துடைய ஆரம்ப அத்தியாயத்தை ஓதாதவருக்கு தொழுகை கிடையாது.
அப்ப இந்த அத்தியாயம் இல்லாமல் ஒரு முஸ்லிமுடைய நாள் கடக்க முடியாது. குறைந்தது அவர் ஊரில் இருந்தால் 17 தடவை இந்த அத்தியாயத்தை அவர் தினமும் ஓத வேண்டும். இந்த அத்தியாயத்தை ஓதாத தொழுகை அல்ல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு முஸ்லிம் ஓதி அதை உணர்ந்து அதை சிந்திக்க வேண்டிய அத்தியாயமாக சூரத்துல் ஃபாத்திஹாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறார். தினமும் நாம் கட்டாயம், உபரியாக அல்ல, நீங்கள் உபரியாக தொழுதால் அன்று 5 வேளை தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹா இல்லாமல் உங்களுடைய தொழுகை செல்லாது, தொழுகை அல்ல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அடையாளப்படுத்துகிறார். எனவே ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில இருந்து சூரத்துல் ஃபாத்திஹாவை பிரிக்கவே முடியாது. அந்த அளவு இறுக்கமான ஒரு பிணைப்பை, ஒரு உறவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்கள் மூலம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார். அதே போன்று இந்த அத்தியாயத்தை ஓதும்போது, தொழுகையில் ஓதும்போது அல்லாஹ் இந்த அத்தியாயத்துக்கு பதில் தருகிறார். இது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்லுகிறான், கஸம்து ஸலாத பைனி வ பைன அப்தி நிஸ்ஃபைன், தொழுகையை எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இடையில் நான் சரி பாதியாக பிரித்திருக்கிறேன். ஒலி அப்தி மா சஅல, என்னுடைய அடியான் கேட்டது அவனுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்லுகிறார்கள், ஃபஇதா காலல் அப்த், அடியான் ஓதினால், எப்படி ஓதினால், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதினால் அல்லாஹ் சொல்லுகிறான், கால அல்லாஹ் ஹமிதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்ன. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டிருக்கான். நாங்கள் பேசுறது கேட்டுக்கிட்டிருக்கான், நாங்கள் நினைக்கிறதும் அவனுக்கு தெரியுமா இல்லையா? எல்லாத்தையும் கேட்கின்ற அல்லாஹ் தொழுகையில் நாங்கள் ஒன்று செய்கிறத அல்லாஹ் கேட்பதாக அல்லாஹ் சொல்றான். சமி அல்லாஹு லிமன் ஹமிதா, அவனை புகழ்ந்தவனை அல்லாஹ் கேட்கிறான் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப என்னதுக்கு இந்த பகுதி? எல்லாத்தையும் தானே கேட்கிறாங்க. அவனை புகழ்வது அல்லாஹ்வுக்கு அப்படி பிடித்தமா? அல்லாஹ்வை புகழ்வது மிகவும் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு இபாதத். அதனால் தான் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா, அல்லாஹ்வை புகழ்பவனை அல்லாஹ் கேட்கிறான் என்று சொல்லிவிட்டு தொழுகையில் என்ன ஓதுறோம்? ரப்பனா லக்கல் ஹம்த், உடனடியாக நாங்கள் அல்லாஹ்வை புகழ்கிறோம். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சஹீஹ் முஸ்லிமில் வார ஹதீஸ்ல சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ் தம்லஉல் மீசான், அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழ்கின்ற இந்த வார்த்தை மீசானை முழுவதுமாக நிரப்பிவிடும் என்று சொல்கிறார். அதாவது நன்மை தீமை இருக்கிற தட்டில் இடமில்லாத அளவுக்கு அது நிரப்பிடும். அவ்வளவு அல்லாஹ்வுடைய கூலிகளை, அல்லாஹ்வுடைய ரிதாவை, அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்று தரக்கூடிய வார்த்தை தான் இந்த அல்ஹம்துலில்லாஹ். நமக்குள்ள ஒரு கேள்வி, நாம் அந்த கூலியை மையப்படுத்தி அல்ஹம்துலில்லாஹ் நினைவுகளோடு சொல்லுகிறோமா? அந்த கூலி கிடைக்கிற அளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுகிறோமா என்பதுதான் நம்முடைய பகுதி. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் மிகச்சிறிய ஒரு வசனம். ஆனால் அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை, அல்லாஹ்வுடைய கூலியை, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தரக்கூடிய மிக பிரமாண்டமான வார்த்தை. அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ் தம்லஉல் மீசான். அப்ப
அப்படியே மீசானை நிரப்பிவிடும் என்று சொல்கிறார். அப்ப ஒரு அடியான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதினால் அல்லாஹ் சொல்லுவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஹமிதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்று அல்லாஹ் சொல்லுவதாக. அப்ப தொழுகையில நாம டைரக்ட் டயலாகுல இருக்கும்போது அல்லாஹ் நம்முடைய ஓதலுக்கு ஜவாபு சொல்றார். நாம எங்கேயோ இருந்துகிட்டு ஓதுறோம், அல்லாஹ்வுடைய நினைவே இல்லாமல் நாம் ஓதிக்கொண்டிருக்கிறோம். நாம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதும் போது அல்லாஹ் சொல்லுகிறான், ஹமிதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அர் ரஹ்மான் ரஹீம் என்று ஓதினால் அதுக்குத்தான் உலமாக்கள் சொல்கிறார்கள், ஒரு தடவை புகழ்வது அல்ஹம்து, திரும்ப திரும்ப புகழ்ந்தால் அஸ்ஸனா என்று அர்த்தம். அப்ப அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதினால் என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்துட்டான் என்று அல்லாஹ் சொல்லுவதாகவும், அர் ரஹ்மான் ரஹீம் என்று ஓதினால் என்னுடைய அடியான் மீட்டி மீட்டி என்னை புகழ்ந்து விட்டான் என்று அல்லாஹ் சொல்லுவதாகவும், மாலிகி யௌமித்தீன் என்று ஓதினால் மஜ்ஜதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை மகத்துவப்படுத்தி விட்டான். ஏனென்றால் இந்த சகல படைப்புகளையும் உலகம் எல்லாம் அழிந்து இவர்கள் எல்லோரையும் உயிரோடு எழுப்பி எடுத்து இவர்களை விசாரித்து இவர்களுக்கு கூலி கொடுப்பதுங்கிறது ஒரு பெரிய ப்ரொஜெக்ட். அதை செய்வதற்கு ஒருவனுக்கு கடுமையான அறிவும் ஆற்றலும் அவசியம். ஒரு கேஸை வளர்க்க முடிக்கிறதுக்கே மனுஷன் படுற பாடு. ஒரு கேஸை எத்தனை வருஷமாக ஈடுபட்டு கொண்டீங்க, அவ்வளவு கஷ்டம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் மனிதர்களை படைத்தது முதல் இறுதி நாள் வரை உள்ள எல்லோரையும் எழுப்பி உயிரோடு எடுத்து இவங்களை விசாரித்து இவங்களுக்கு நீதி வழங்கி அதற்கு ஏற்ப கூலியையும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர். எனவே இப்படி பெரிய மகத்தானவனைத்தான் மாலிகி யௌமித்தீன் என்று சொல்கிறோம். இப்படி ஒருவன் அல்லாஹ்வை புகழும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்லுகிறான், மஜ்ஜதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை மகத்துவப்படுத்தி விட்டான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதற்கு பிறகு இந்த அடியான் ஃபைதா கால இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், அடியான் உன்னையே வணங்குகிறோம், உன்னையே உதவிக்காய் பிரார்த்திக்கிறோம் என்று கூறினால் அல்லாஹ் சொல்லுகிறான், கால ஹாதா பைனி வ பைன அப்தி, இது எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இடையில் உள்ள பகுதி. ஒலி அப்தி மா சஅல, என்னுடைய அடியான் எதை கேட்கிறானோ எதை பிரார்த்திக்கிறானோ அது என்னுடைய அடியானுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லுவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதன் பிறகு இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் என்று ஓதினால் அல்லாஹ் சொல்லுகிறான், ஹாதா லி அப்தி, இது என்னுடைய அபுதுக்குரிய பகுதி. ஒலி அப்தி மா சஅல, அவன் கேட்டது அவனுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லுவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். அப்ப தொழுகையில நாங்கள் ஓதுவதை அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் கேட்டுட்டு மௌனமாக இருக்கல, அல்லாஹ் அதற்கு பதில் சொல்லுகிறான். எனவே இந்த அத்தியாயம் அல்லாஹ்வோடு உரையாடுகின்ற ஒரு அத்தியாயமாகும். அல்லாஹ் நம்மளோடு உரையாடுகின்ற ஒரு அத்தியாயம். இதை பற்றி ஷாஹ் வலியுல்லாஹ் தஹ்லவி அவர்கள் சொல்லும்போது தன்னுடைய ஹுஜ்ஜத்துல் பாலிகா என்ற புத்தகத்தில் சொல்கிறார்கள், அன்னஹா துஆஉன் ஜாமிஉன், இந்த அத்தியாயம் என்பது ஒரு முழுமையான பிரார்த்தனையாகும், ஒரு கம்ப்ளீட் துஆ. அன்ஸலஹுல்லாஹு அலா அல்சினத்தி இபாதிஹி, அல்லாஹ் இறக்கிய ஒரு துஆ. சூரத்துல் ஃபாத்திஹா என்பது
அல்லாஹு தஆலா இறக்கிய ஒரு துஆ. இதன் மூலமாக அல்லாஹ் எதை படிப்பித்துள்ளான் என்றால், கைஃப யஹ்மதூன் அல்லாஹ், அல்லாஹ்வை எப்படி புகழ்வது, அல்லாஹ்வை எப்படி திரும்ப திரும்ப புகழ்வது, அல்லாஹ்வை எப்படி மகத்துவப்படுத்துவது, அல்லாஹ்வை மாத்திரம்தான் வணங்குவதை அல்லாஹ்விடம் எப்படி நாங்கள் ஒத்துக்கொள்வது, அல்லாஹ்விடமே அனைத்து விடயத்துக்காகவும் உதவிக்காக நாங்கள் மன்றாடுவதை அவனிடம் சொல்லுவது, எங்களுடைய ஹிதாயத்தை அவனிடம் கேட்பது, அவனுடைய கோபத்தில் இருந்து பாதுகாப்பு தேடுவது, அவன் வழிகட்டி செல்லுவதிலிருந்து பாதுகாப்பு தேடுவது, இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய துஆஉன் ஜாமிஉன் என்று சொல்கிறார். சூரத்துல் ஃபாத்திஹா என்பது ஒரு மனிதனுடைய அனைத்து தேவைகளையும் உள்ளடக்கிய ஒரு துஆ ஜாமி, அதாவது a complete package of துஆ என்பதை சுட்டிக்காட்டுகிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸை நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான மொத்தத்தை ஹிதாயத்து கிடைச்சிட்டா அதுக்காக என்ன தேவை? ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் கிடைத்து விட்டால், அந்த வழியில நடக்கிற பாக்கியம் கிடைத்து விட்டால், அதை தவிர அவனுக்கு என்ன வேண்டி இருக்கிறது? இது கிடைக்கவில்லை என்றால் அவனுக்கு உலகத்தில் எது கிடைத்தும் வேலை இல்லை. சரியா? ஹிதாயத்து கிடைக்கலண்டா அவனுக்கு வேற என்ன கிடைச்சும் வேலை கிடையாது, எந்த லாபமும் இல்லை அவனுக்கு. ஹிதாயத்து கிடைக்குமாக இருந்தால் அதுவே அவனுக்கு போதுமாகும். அவ்வளவு மகத்தானது தான் இந்த ஹிதாயத். உலமாக்கள் எழுதுகிறாங்க, குர்ஆனிலே முதல் சொல்லப்பட்ட துஆ இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். That is the prominent request of everyone. எல்லாருக்கும் அதுதான் முதல் தேவை. மற்றது இருந்தாலும் உண்டு, இல்லாட்டியும் உண்டு. ஆனால் ஹிதாயத் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், மிக முக்கியமானது, அத்தியாவசியமானது. அது இல்லாமல் நாம தோற்று விடுவோம். எனவே இந்த அத்தியாயம் அல்லாஹ்விடத்திலே அவனை புகழ்ந்து ஹிதாயத்தை மன்றாடுகின்ற ஒரு அத்தியாயம் என்ற விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லித்தாராங்க. இந்த துஆ கபூலாகும் என்பதையும் சொல்லித் தருகிறார்கள். ஏன்? அல்லாஹ் சொல்லுகிறான், ஒலி அப்தி மா சஅல, என்னுடைய அடியானுக்கு அவன் பிரார்த்தித்தது, அவன் கேட்டது கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதே போல இமாமுடைய ஆமீனோட யார் ஆமீன் சொல்கிறார்களோ அந்த துஆ அது கபூலாகும் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. தனியாக ஓதினாலும் கிடைக்கும், ஜமாத்தோட தொலைக்குள்ள ஆமீன் சொன்னாலும் இந்த பாக்கியம் கிடைக்கும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த 7 ஆயத்துகளும் 7 அத்தாட்சிகளும் எங்களுடைய மொத்த தேவையையும் கவர் பண்ணுகின்ற ஒரு அத்தியாயமாக இருக்குது. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு ஹதீஸ்ல, சஹீஹ் முஸ்லிம்ல வார ஹதீஸ்ல இந்த சூரத்தை இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரஸ்தாபித்துள்ளார்கள். அதனுடைய சுருக்கம் என்னவென்றால், ஹதீஸ் இலக்கம் 254, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இருந்தபோது, அப்படி உட்கார்ந்திருந்த போது தனக்கு மேலே ஒரு நகீல், ஒரு சத்தத்தை கேட்கிறார்கள். அப்போது நபி அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்தபோது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், இதோ இதுவரை ஒருபோதும் திறக்கப்படாத ஒரு கதவு ஆகாயத்தில் திறக்கப்பட்டுள்ளது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சத்தத்தை கேட்டு வானத்தை பார்த்தபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புதுசாக இன்றைக்கு ஒரு கதவு திறந்தி, இதுக்கு முந்தியாவது திறக்கல சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அந்த கதவுனூடாக ஒரு வானவர் இறங்கி வருகிறார். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், இவர் பூமிக்கு இறங்கியுள்ள ஒரு வானவர், இதற்கு முன் ஒரு போதும் அவர் பூமிக்கு இறங்கியதே இல்லை என்று சொல்லிட்டு சொன்னார்கள். அப்பொழுது அந்த வானவர், அந்த மலக்கு வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொன்னார். சொல்லிவிட்டு சொன்னார், உங்களுக்கு முன்னர் எந்த நபியிற்கும் வழங்கப்பெற்றிராத
உங்களுக்கு வழங்க பெற்றுள்ள 2 ஒளிச்சுடர்கள் பற்றிய நற்செய்தியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு முன்னுக்கு எந்த நபிக்கும் அப்படி கொடுக்கப்படலை. அப்படி 2 ஒளிச்சுடர்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன. ஒன்று அல் ஃபாத்திஹா, சூரத்துல் ஃபாத்திஹா. மற்றொன்று பக்கராவின் இறுதி வசனங்களில் அதில் எதை ஓதினாலும் அது உங்களுக்கு கிடைக்கப்பெற்றே தீரும் என்று சொன்னார். ஆமனுர் ரசூல், அதுவும் சூரத்துல் ஃபாத்திஹாவும் வேறு எந்த நபிக்கும் இப்படி ஒன்று கொடுக்கப்படவில்லை என்று அந்த வானவர் சொன்னதாக சஹீஹ் முஸ்லிம்லே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டது. அப்போ சூரத்துல் ஃபாத்திஹா என்பது எந்த நபிக்கும் இதுக்கு முன்னு கொடுக்கப்படாத ஒரு அத்தியாயம். அதை இன்னும் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது ஆணையாக இது போன்றதொரு அத்தியாயம் தௌராத்திலோ, இஞ்சிலிலோ, ஜபூரிலோ, ஃபுர்கானிலோ இறக்கப்படவில்லை. இதை போல எந்த விதத்திலும் இறக்கப்படவில்லை. இதுவே மீட்டுப்படும் 7 வசனங்கள், இதுவே எனக்கு கொடுக்கப்பட்ட மகத்தான குர்ஆன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது முஸ்னத் அஹ்மதிலே 8500வது ஹதீஸாக சஹீஹான அறிவிப்பாளர் தொடரோடு பதியப்பட்டு இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கென்று விசேடமாக வழங்கப்பட்ட ஒரு அத்தியாயம். மற்ற நபிமார்களுக்கு கூட இந்த அத்தியாயம் கொடுக்கப்படவில்லை. அப்படியான ஒரு சிறந்த அத்தியாயம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார். அதே போன்று இந்த அத்தியாயத்துக்கு இன்னொரு விசேடம் இருக்கிறது. இந்த அத்தியாயத்தை கொண்டு நாங்கள் நோய்வாய்ப்படும் போது ஓதி பார்க்கலாம். ஓதி பார்க்கின்ற அத்தியாயம் என்றொரு பேரும் இருக்கிறது, ருக்கியா. அந்த சம்பவம் நமக்கு தெரியும். சில சஹாபாக்கள் ஒரு பிரயாணத்தில் போகும்போது ஒருவருக்கு விஷம் கொட்டி இந்த யாராவது ஓதி பார்க்குறாக்கள் இல்லையா என்று கேட்டபோது ஒரு சஹாபி, அது அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, போய் சூரத்துல் ஃபாத்திஹாவை கொண்டு அவருக்கு அந்த நோயாளிக்கு அந்த விஷம் கொட்டி மூர்ச்சையாகி மயக்கமுற்றிருந்த அந்த மனிதனை இவர் ஓதுகிறார்கள். அவர் சாதாரணமாக அந்த நோயில் அந்த மயக்கத்திலிருந்து விடுபட்டு அவர் எழும்பி வருகிறார். அதற்கு பிறகு அந்த ஊர்க்காரர்கள் இவர்கள் பேசியது போன்று சில ஆடுகளை இவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அப்படியே கொண்டு வந்து இதில் சட்டத்தை கேட்டோன்னே ரசூலுல்லாஹ் தனக்கும் அந்த ஆட்டில் ஒரு பங்கு கேட்டாங்க. சஹாபியை பார்த்து கேட்டாங்க, உனக்கு எப்படி தெரியும்? அன்னஹா ருக்கியா, இதை கொண்டு ஓதி பார்க்கலாம் என்றது உனக்கு எப்படி தெரியும் என்று ஆச்சரியப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட சம்பவம் புகாரியிலே முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டு, அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு அப்ரூவல் கொடுக்குறாங்க. இப்படியான சந்தர்ப்பங்களில், நோய்வாய்ப்பட்ட சந்தர்ப்பங்களில் சூரத்துல் ஃபாத்திஹாவை கொண்டு ஓதி பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய வல்லமையை கொண்டு, அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு அந்த நோய் குணமாகும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஊர்ஜிதம் செய்கிறார்கள். இப்படிப்பட்ட ஏகப்பட்ட சிறப்புகளை கொண்ட அத்தியாயம்தான், ஏகப்பட்ட விளக்கங்களை கொண்ட ஒரு வாழ்க்கையிலிருந்து பிரிக்க முடியாத அத்தியாயம்தான் இந்த சூரத்துல் ஃபாத்திஹா. இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய 7 வசனங்களும் மிகவும் ஆழமான இஸ்லாமிய அடிப்படைகளை நமக்கு தருகின்றன. எனவே எதிர்காலத்திலே இந்த அத்தியாயங்களுடைய இந்த ஆயத்துகளை, இந்த அத்தாட்சிகளை ஒரு தெளிந்த புரிதலோடு நாங்கள் படித்தோம் என்றால் நிச்சயமாக தொழுகையிலே நாங்கள் ஓதும்போது அந்த தெளிந்த புரிதல்கள் நம்முடைய மனதிலே ஆட்கொள்ளும். அப்போது எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலான அந்த முனாஜாத், அந்த உரையாடல் உயிரோட்டம் உள்ளதாக இருக்கும். நமக்கு அதனுடைய ஆழமான விளக்கங்கள் தெரியாத காரணத்தினாலே எங்களுடைய தொழுகையிலே அல்லாஹ்வோட உள்ள உரையாடலில் உள்ள அந்த இனிமை நமக்கு தெரியாது. எனவே இந்த வசனங்களை பற்றிய ஆழமான புரிதல் வர வர நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதும்போது அது ஒரு சுகமான உரையாடலாக, ரப்போடு உள்ள ஒரு இனிமையான ஒரு உரையாடலாக அது இருக்கும். எத்தனையோ உரையாடல் எங்களுக்கு இனிமையாக இருக்கிறது, உண்மைதானே. நண்பர்களோடு பேசுவது, மனைவியோடு பேசுவது, தெரிந்தவர்களோட அளவலாவது இனிமையாக இருக்கு. ஆனால் அல்லாஹ்வோடு உரையாடுவது இன்னும் இனிமை வரவில்லை. வருகிறா? இனிமை வரவில்லை. ஓதுகிறோம், சூறாவை ஓதுகிறோம், ருக்குவுக்கு போகிறோம், சுஜூதுக்கு போகிறோம், அந்த இன்னும் டேஸ்ட் வரல.
டேஸ்ட் வராததுக்கான மெயின் காரணம் வந்து அது பற்றி ஆழமான புரிதல்கள் இல்லை. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களிலே அது பற்றிய ஆழமான புரிதல்களை நாங்கள் எங்களுடைய ஆழ்மனதில் எடுத்துக்கொண்டோம் என்றால் நிச்சயமாக தொழுகையும் இன்ன பல வணக்கங்களும் அல்லாஹ்வுடனான தொடர்புகளும் இனிமையானதாக இருக்கும். அப்பொழுதுதான் எங்களுடைய எதிர்காலம் அல்லாஹ்வுடன் நாள் செல்ல செல்ல எதிர்காலம் அல்லாஹ்வுடன் நெருக்கம் ஏற்படும். இன்றைக்கு வாழ்ந்து நாளைக்கு நெருக்கம் குறைஞ்சா நம்ம வாழ்ந்ததில் எந்த பிரயோசனமும் கிடையாது. இல்லாட்டி இந்த நெருக்கம் தான் கடைசி வரைக்கும் வந்தாலும் வாழ்ந்ததில் பெரிய விஷயம் இல்லை. நாள் செல்ல செல்ல நாள் செல்ல செல்லத்தில் அத்தகர்ருபு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் நாங்கள் நெருங்க வேண்டும். அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் இடையிலான நெருக்கம் எங்களுக்கு அதிகரிக்குமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் கடக்கின்ற செகண்ட்கள், நாட்கள், வாரங்கள், மாதங்கள், வருடங்கள் எல்லாம் பிரயோசனமானது. அப்படி இல்லை, அந்த நெருக்கம் குறைந்தால் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை லாஸ்ட். நெருக்கம் கூடவும் இல்லை குறையவும் இல்லை, அப்படியே இருந்தாலும் பெருசாக அளவு லாபம் இல்லை. நாங்கள் தொழிலில் கூட நாங்கள் பார்க்குறது, ஒரு நாள் தொழில் செய்கிறா இருந்த மாதிரி தான் இருக்கிறார். அப்போ அதில் என்ன விசேஷம்? ரன்னிங் சும்மா இல்லையா? ஆனால் ஒருவர் ஒரு சின்ன லெவலில் ஸ்டார்ட் ஆகி அப்படி பெருசாகி 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 அப்படி மல்டி பில்லியன் பிஸ்னஸ் ஆகலாம் பாருங்க. அவர் ஒரு வரலாறாக மாறுறார். அவர் இப்படித்தான் ஆரம்பித்தார், ஆனால் இப்படி இருக்கிறார். ஈமானிய துறையிலையும் நாம் அப்படித்தான் ஆகணும். தொடங்கும் போது சின்ன ஒரு மூமினாக தொடங்கி மௌத்தாகும் போது ஷுஹதா, ஷஹீத், சித்தீக், சாலிஹ் என்ற அந்த லேபலோடு அல்லாஹ் கிட்ட நாங்கள் மௌத்தாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்காலத்தில் இந்த அத்தாட்சிகளை ஆழ அகலமாக படிப்பதற்கு நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.